சாதாரண அறிவு இருக்கிற அரசியல் அறிப்பில்லாத ஒருத்தங்க 99 கார்கில் வார் பற்றி தான் பேசணும். சம்மந்தமே இல்லாமல் 71 வாருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. 71 வந்து போர் வெற்றி, 72 வந்து சிம்லா அக்ரிமெண்ட்டுங்கிறது மிகப்பெரிய தோல்வி, டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர். அது வந்து உலக நாடுகளினுடைய அழுத்தத்திற்கு இவர் மிகப்பெரிய அளவில் பணிந்து போனார் என்பது அந்த நேரத்திலே சொல்லப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. தவிரவும் இப்போ வந்து போர் போன்ற ஒரு சூழல், வார்லைக் சுச்சுவேஷன் இப்போ உருவாகும் பொழுது அதிலிருந்து வரலாற்றிலிருந்து நீங்கள் ஒரு கம்பேரிசனை தேடுறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் நேர்மையாகவே வரலாற்றை ஆய்வு செய்து தேடினால் இமிடியட் பாஸ்டில் இருக்கிற கார்கில் வாரை பற்றி தான் நீங்கள் பேசுவீங்க. சாதாரண அறிவு இருக்கிற அரசியல் அறிப்பில்லாத ஒருத்தங்க 99 கார்கில் வாரை பற்றி தான் பேசணும். சம்மந்தமே இல்லாமல் 71 வாருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, 1965 நடந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது பாகிஸ்தான் இந்தியா போர் என்பது முழுமையான போர். வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையில் இந்திய இராணுவம் மிகப்பெரிய அளவில் செயல்பட்ட 1999 கார்கில் போர் ஒரு முழுமையான போர். ஆனால் 1971ங்கிறது முழுமையான போர் அல்ல. பாகிஸ்தானில் நடந்த உள்நாட்டு கலவரத்தில் இந்திய இராணுவத்தின் தலையீடு தான் 1971. புரியுதுங்களா? அது வந்து முழுமையான போராக வர்ணிக்க முடியாது. நீங்கள் வந்து காங்கிரஸில் பேசுகிறவங்களை கூட அந்த ஒரு குடும்பத்துடைய காலடியை தான் போய் தொட்டு கும்பிடுவாங்களே ஒழிய, அவங்களுக்கு தான் ஜால்ரா தட்டுவாங்களே ஒழிய, அந்த காங்கிரஸில் இருக்க மற்ற தலைவர்களை பற்றி பேச மாட்டாங்க. 71 அது முழுமையான போரே இல்லைனா கூட நீங்கள் 71 பேசுகிறீங்க. ஏன் சார் 65 பேச மாட்டேறீங்க? லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய இதை ஏன் பேச மாட்டேறீங்க?